இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நீ என்னுடையவன் என்று சொல்லி மேன்மை பாராட்டின ஆண்டவர், உரிமை பாராட்டின ஆண்டவர், மீட்கும் பொருளாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாயவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி மீட்கும் பொருளை கொடுத்து பாபிலோன் தேசத்திலிருந்து கோரேசினுடைய கைகளிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 70 வருட சிறையிருப்புக்கு பின்பாக மீட்டு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அவர்கள் அடிமைகளாய் இருந்து வேலை செய்த இடத்திலே எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கோரேஸ் தன்னுடைய கரங்களினாலே ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறதை குறித்து இங்கே ஏசாயா இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை, சிறையிருப்புக்கு ஜனங்கள் செல்லுகிறதற்கு முன்பாகவே இவைகளை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காட்டு ஒலிவமர கிளைகளாக இருந்த நாம் அந்த நல்லொலிவ கிளையை முறித்து போட்டுவிட்டு அந்த நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டவர்களாக இருக்கிற தேவ கிருபையை பெற்ற ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே சொந்தமாக கொடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு நமக்கு மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்மை மீட்கும் பொருளாக ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனையே அதற்கு ஈடாக மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டியதிருந்ததுனால கல்வாரி சிலுவையில் தன்னுடைய குமாரனை கொல்ல கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய அந்த மரணத்தின் மூலமாகத்தான், அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான், அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் பவுல் எடுத்து ஆளுகிறார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஆகவே அந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை, நமக்கும் ஒரு மீட்கும் பொருளை கொடுத்து விலையேறப்பெற்ற தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை கொடுத்து நமக்கு விலையாக அவர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்பை இந்த வசனங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். மீட்கும் பொருளாக கொடுத்துத்தான் நம்மை விடுதலை செய்திருக்கிற ஒரு ஆண்டவர் இப்பொழுது குருட்டாட்டத்தோடு கூட வாழ்கிற, ஆவிக்குரிய மந்த நிலைமையில வாழ்கிற தன்னுடைய ஜனங்களை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். கண்களிலிருந்தும் 8ஆம் வசனத்தில் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள், சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படி அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அநேக நேரங்களில் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் விடுதலை செய்த நான் என்றுதான் ஆண்டவர் அவர்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதே தேவன் என்று சொல்லித்தான் மோசே 40 நாட்கள் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறதற்கு தாமதித்த பொழுது எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணிவிடுங்கள் என்று சொல்லி அவ்வளவு சீக்கிரமாய் அந்த செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் வழிநடத்தின ஆண்டவரை மறந்து போகிற ஒரு ஜனங்களாய் இருந்தபடியினால அடிக்கடி ஆண்டவர் தன்னை குறித்து அவர் சொல்ல வேண்டியதே இருக்கிறது. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொல்லியும் அவர் தன்னை குறித்து அவர்களோடு கூட பேசுகிறார்.
இதற்கு அர்த்தம் என்ன? யாத்ராகமம் புஸ்தகத்தில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நான் நேற்றும், நான் இன்றும், நான் என்றும் மாறாத ஒரு ஆண்டவராக நான் இருக்கிறேன் என்கிறதை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்த கர்த்தர் தான், வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தவர் தான். இப்பொழுது சிறையிருப்புக்கு போன பின்பாகவும் உங்களை விடுதலை செய்து வழிநடத்துகிறவதும் நான் தான். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களை இப்படி செய்யத்தக்க உங்களில் அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேட்கிறார். இது எதை குறிக்கிறது? அவருடைய நிலையான தன்மையை குறிக்கிறது. அவர் நான் தோற்றமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு ஆண்டவர். நம்ம அழகா சொல்கிறோமே டேட் ஆஃப் பர்த் என்று சொல்லி, நாள் உண்டாகாததற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை யாரும் சிருஷ்டித்ததில்லை, நான் இருக்கிறப்ப ஆதியும் நானே அந்தமும் நானே என்கிற காரியத்தை, தன்னுடைய நிலையான தன்மையை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களே அவர் உருவாகி வந்தவர் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறதை யாத்ராகமம் 3:14 சொல்கிறாரே, அதை இங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த பண்புகளை விளக்க இன்னைக்கு மனித மொழிகளினாலும் அதை புரிந்து கொள்ள மனித மனங்களினாலும் இயலாது என்பதுதான் உண்மை. அத்தனையாய் நிலையான தன்மையுடைய ஆண்டவர், இத்தகையான தேவனை போய் நீங்கள் அற்ப விக்கிரகங்களுடன் ஒப்பிடுவது எவ்வளவு மடமை! அவரது மகத்துவத்தை அற்புதமாக நம்ம கருதுவது எவ்வளவு மதியினம் என்பதைத்தான் இங்கே ஏசாயா விளக்க முற்படுகிறார். எவ்வளவு மதியினமான காரியங்களை செய்கிறோம், எவ்வளவு மடமையான காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லித்தான் அவர் இங்கே உணர்த்துவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு கீழே உள்ள வசனங்களிலே அவர் ஆண்டவருடைய இரக்கங்களையும் இஸ்ரவேலருடைய உண்மையற்ற தன்மையையும் குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்காக அரண்களையெல்லாம் இடிந்து விழவும் கல்தையர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் சிருஷ்டிகர் நாதான், உங்களுடைய ராஜாவும் நாதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக ராஜாக்களை யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் 32-33 ராஜாக்களை ஆளாளுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உசியா ராஜா மரித்த பொழுது ஐயோ எதிர்காலமே போயிட்ட, அருமையான அரசாட்சி போயிட்டேன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசித்த பொழுது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து ஓ என்றென்றைக்கும் இருக்கிற ராஜா என்பதை அறிந்து கொண்டு அதிலே திருப்தி அடைந்தது போலத்தான் இங்கே ஆண்டவர், ஒருவேளை தாவீது மரணமடைந்து விடலாம், சாலமோன் மரணமடைந்து விடலாம், யோசபாத் போய்விடலாம், எசேக்கியா ராஜா போய்விடலாம், ஆனால் உசியா போனாலும் என்றென்றைக்கும் நாதான் உங்களுக்கு நிலையான ராஜா என்கிற தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய அன்பை ஆண்டவர் இங்கே அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தான் உங்களை என்ன செய்தேன், சமுத்திரத்தில் வழியையும் வலிய தண்ணீர்களிலே, அதாவது யோர்தான் நதிகளிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவர்கள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னா, இவங்களுக்கு அடிக்கடி பழைய காரியத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. இன்றைக்கு ஆதி அன்புக்கு நம்ம திரும்பலன்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்க முடியாது என்பதைத்தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி தாவீது ஒரு கேதுரு மரங்கள் உள்ள ஒரு வீட்டில் படுத்து கிடக்கும் பொழுது, ஆண்டவரே நான் கேதுரு மரங்கள் உள்ள வீட்டுகளில் நான் வாசம் பண்ணுகிறேனே,
ஒரு ஆடுகளின் பின்பாக இருந்த என்னை எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு உன்னத ஸ்தானத்தில் நீங்க உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உம்முடைய பெட்டி திரைகளின் நடுவில் கிடக்குத. நான் தங்கியிருக்கிற வீட்டை விட மகா பெரிய ஒரு ஆலயத்தை, ஒரு விலையேறப்பெற்ற ஆலயத்தை நான் உமக்கு கட்ட வேண்டுமே என்கிற அன்பு, அவர் மேல ஒரு நேசம் எப்போ ஆதி நிலைமைக்கு அவர் திரும்பினாரோ அதை அந்த நேரத்தில் அவர் பெற்று கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். செங்கடலில் உங்களை நான் எப்படி ஒரு வெட்டாந்தரையில் வழிநடத்தி அங்கே அநேகர் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்க ஒரு திரி அணைகிறது போல அவர்கள் எல்லாரும் அணைந்து போக பண்ணினன. முந்தினவைகளை நிறைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இது எதற்கு சொல்றார்? அந்த நாட்கள் அவர்களை 40 வருஷம் ஒரு சபையாக உருவாகிறதற்கு அவர்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினேன். ஆனால் இப்போ நான் ஒரு புது காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். ஆனால் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து 1440 கிலோமீட்டர் இருக்கிற அந்த யூதா தேசத்திற்கு அவர்கள் நேர் வழியாக அவர்கள் நடத்தப்பட்டு வருவார்கள். அப்படி நடத்தப்பட்டு வரும்பொழுது இருக்கிற வனாந்தரங்களில் நான் என்ன செய்வேன்னு சொல்றார். வனாந்தரங்களில் நான் தண்ணீரை தருவேன் தாகத்துக்கு, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன். அதாவது அது நிமித்தமாக காட்டு மிருகம் வலு சர்ப்பம் கோட்டான் குஞ்சுகள் அவைகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும், அவைகள் கணம் பண்ணும். நம்ம பழமொழி அழகா சொல்லுகிறோமே, நெல்லுக்கு பாயும் போது புல்லுக்கும் பாயுது அப்படின்னு சொல்லி, அதே போல அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது வனாந்திர வாழ்க்கையில் அவாந்திர வெளிகளில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அது நிமித்தமாய் அவர்களோடு கூட அங்கே காணப்படுகிறவைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற காரியத்தை சொல்லி அவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த ஜனத்தை நான் தான் விடுதலையாக்கி கொண்டு வருகிறேன், இவர்களை நானே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடலப்பா, நீ கூப்பிடாவிட்டாலும் நீ என்னை குறித்து மனம் சலித்து போனா. 70 வருஷம் ஆயிடுச்ச சிறை இருப்பில். ஆண்டவர் தெளிவான வார்த்தையின்படி தான் நடத்துகிறார். ஆனாலும் அந்த 70 வருட அடிமைத்தனத்தில் தன்னுடைய தேசத்தை விட்டு அடிமைகளாய் வாழ்ந்த ஜனங்கள் மனம் சலித்து போனபடியினால ஆண்டவர் இங்கே பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடல, மனஞ்சலித்து போனாய், உன்னுடைய ஆடுகளை நீ எனக்கு தகன பலியா தரல, நீ உன் பலிகளினால என்னை கனம் பண்ணல, காணிக்கையை செலுத்தும்படி நானும் உன்னை சங்கடப்படுத்தல, தூபம் காட்டணும்னு சொல்லி நானும் உன்னை வருத்தப்படுத்தல, நீ எனக்கு பணங்களால் கந்தக பட்டைய கொல்லாமலும் உன் பலிகளின் இனத்தினால என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினான். இன்னைக்கு ஆண்டவர் பலிகளை காணிக்கைகளை விரும்புகிறதை பார்க்கிலும் நம்ம பாவம் செய்யாம அக்கிரமம் செய்யாம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பாவம் செய்யும் போதும் அக்கிரமம் செய்யும் போது அது அவரை சங்கடப்படுத்துகிறதாக, அவரை வருத்தப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. நம்ம பாஷையில் சொன்னோன்னு சொன்னா உபகாரம் பண்ணாட்டாலும் உபத்திரவம் பண்ணாமல் இரு என்று சொல்வது போலத்தான் அங்கே பவுல் அவர் சவுலாக இருந்த பொழுது அந்த மத்தியான நேரத்தில் அந்த சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் உடையவராக அவரை சந்தித்த பொழுது அங்கே பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உன் பாவங்களும் உன்னுடைய அக்கிரமங்களும் தான் என்னை துன்பப்படுத்தி சங்கடப்படுத்தி என்னை வருத்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய உண்மையற்ற தன்மை இது. ஆண்டவர் எவ்வளவோ உண்மை உள்ளவராக இருந்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்த நாள் முதல் எத்தனையோ உண்மை உள்ளவராய் இருந்த போதிலும் கூட அநேக நேரங்களில் அவருடைய அன்பை தள்ளி 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 இன்றைக்கு நம்ம செய்கிறது போலத்தான் அவருடைய அன்பை விட்டு விலகி 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 பாவங்களினால சங்கடப்படுத்தி அக்கிரமங்களினால வருத்தப்படுத்தி வாழுகிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு,
நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நானே உன் மீறுதலை என் நிமித்தமாகத்தான் நான் குலைத்து போட முடியும். உன்னுடைய கிரியைகளின்படி நான் ஒரு நாள் உன்னை நீதிமானாய் மாற்றவே முடியாது. என்னுடைய கிருபையின்படி தான் நான் உன்னை நீதிமானாக மாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். என் நிமித்தமாகத்தான் நான் அவைகளை குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன். நீ வழக்காடி என்கிட்ட இவ்வளவு நீதி இருக்கு, நீ உன்னால் ஒரு காரியத்தை கூட சொல்ல முடியாது. உன்னுடைய நீதியெல்லாம் என்னுடைய கிருபையினால் உனக்கு உண்டானது. என்னுடைய மகா பெரிய கிருபையினாலும் மகா பெரிய இரக்கத்தினாலும் தான் நீ அதை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இது யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதைத்தான் இங்கே சொல்லுகிறது. அவன் பிறக்கும் போதே அவனுடைய குதிகாலை பிடித்து இழுத்து கொண்டு பிறந்தான் என்று சொல்லி ஓசியா 12ஆம் அதிகாரம் 2-3 பார்க்கிறோம். இந்த சம்பவங்களில் அங்கே அப்பா கேட்குறாரு, நீ யாருப்பான்னு கேட்டா யாக்கோபு சொல்லுகிறா, மாறுவேடம் போட்டுக்கொண்டு நான் ஏசா என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உன் தகப்பன் பாவம் செய்தான். எனக்கு முன்பாக நிற்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. உனக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் ஆசாரியனும் அப்படிதான் இருக்கிறான், தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் இருக்கிறார்கள், ராஜாக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏசாயா 28:7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரையிலும், ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தினால் மயங்கி மதுபானத்தினால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தினால் மதிமயங்கி திராட்சரசத்தினால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். அவங்களும் இப்படிதான் இருக்கிறான். ஆகையினால நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோப சாபத்துக்கும் இஸ்ரவேல நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஏசாயாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள், ஏசாயா இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியும் கூட, இவ்வளவு சிறையிருப்புகளை குறித்து பேசியும் கூட, இவ்வளவு எச்சரிப்புகளை குறித்து அவர்கள் சொன்ன போதிலும் கூட அத்தனை நிர்விசாரமாய்த்தான் ராஜாக்களும், அத்தனை நிர்விசாரமாய்த்தான் ஆசாரியர்களும், அத்தனை நிர்விசாரமாய்த்தான் மற்ற தீர்க்கர்களும் வாழ்ந்தார்கள் என்கிறதை சொல்லி அவர்களுக்கு நீதி சரி கட்டப்படும் என்கிறத காரியத்தை இங்கே ஏசாயா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை பார்க்கிறோம், அவருடைய நிலையான தன்மையை பார்க்கிறோம், நித்தியத்தை குறித்து அவரை குறித்து நாம் பார்க்கிறோம், நம்முடைய உண்மையற்ற தன்மையையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த ஆதி அன்புக்கு திரும்பி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் உம்மை சங்கடப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய அக்கிரமங்கள் உம்மை வருத்தப்படுத்தி விடக்கூடாது, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களை உம்மை சங்கடப்படுத்தாத, உம்மை வருத்தப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய இருதயத்தினுடைய பாரங்களை, ஏக்கங்களை, துடிப்புகளை நாங்கள் அறிந்து வாழ்கிறதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால வனாந்தரத்தில் தண்ணீர்களை தர முடியும், அவ்வாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்க முடியும், எங்களை ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக எங்களை மாற்ற முடியும், எங்களை உண்மையாக உம்முடைய கரத்தில் தருகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்புகளிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக நம்மை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர், ஆதியும் அந்தமும் மானவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர்.